ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி அருமையான வெஜ் பர்கர் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வெஜ் பர்கர் பண்ணுறதுக்கு நான் முதல்ல வெஜ் பேட்டிஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இங்கே 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். நான் இந்த உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கிறேன். இந்த பேட்டி செய்கிறதுக்கு என்னெல்லாம் காய்கறி வேணும்னு பார்க்கலாம். 100 கிராம் கோஸ், 50 கிராம் பச்சை பட்டாணி, 50 கிராம் ஸ்வீட் கார்ன், ஒரு கேரட், 100 கிராம் காலிஃப்ளவர். நான் முதல்ல கோஸை திருவிக்கிறேன். கோஸ் எல்லாம் நல்லா துருவிட்டேன். இப்போ காலிஃப்ளவரை துருவிக்கிறேன். காலிஃப்ளவர்லாம் நல்லா துருவிட்டேன். இப்போது கேரட்டை துருவிக்கிறேன். கேரட்லாம் நல்லா துருவிட்டேன். இப்போ நான் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஒரு மேஷர் வச்சு கொஞ்சமாக மசிச்சுக்கிறேன். இதை மசிக்க சொல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கிடாதீங்க. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்க்குறேன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இப்போ நான் இதில் துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்க்குறேன். இதில் காலிஃப்ளவர் சேர்க்குறேன். இதில் கோஸையும் சேர்க்குறேன். வேக வைக்காத கானையும் பச்சை பட்டாணியும் சேர்க்குறேன். இதெல்லாம் இப்போ நல்லா கலந்து கொடுக்குறேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துக்குங்க. நான் இப்போ இதில் 1 கப் பிரெட் க்ரம்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கறதுனால நம்ம காய்கறியில் இருக்க தண்ணியெலாம் நல்லா இழுத்துட்டு கட்டியாகும். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இதிலே நான் 2 ஸ்பூன் மைதா சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இது பிசைய சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் மைதாவும் சேர்த்துக்குங்க. நான் போட்ட கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் அளவு கரெக்டாக இருக்குது.
நான் இங்கே இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த பேட்டி வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நான் இங்கே ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சுற்றி தடவிக்கிறேன். ஒரு உருண்டை பேட்டியை வச்சுட்டு அதை கொஞ்சம் தட்டிக்கிறேன். நம்ம பன்னு சைஸ்க்கு இதை கட் பண்ணிக்கலாம். இதை நான் தட்டிட்டேன். இப்போ ஒரு கிண்ணம் வச்சு இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிட்டேன். இதை சுற்றி இருக்கிறதுலாம் எடுத்துட்டு இன்னொரு வாட்டி தட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா பேட்டியும் செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் தட்டி வச்சுருக்க பேட்டியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வறுக்க சொல்ல ஃப்ளேமை வந்து சிம்மிலே வைங்க. இது ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இப்போ இன்னொரு பக்கமாக இதை நான் திருப்பி கொடுத்துட்றேன். இது 2 பக்கமும் இப்போ நல்லா வெந்திருக்கு. இது எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு இது ஒரு பிளேட்டில் போட்டுடுறேன். நான் இப்போ இதே மாதிரி எல்லா பேட்டியும் வறுத்துக்கிறேன். எண்ணெயில் பேட்டி போட சொல்ல 1 இல்லை 2 போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. பேட்டிலாம் வறுத்து ரெடியாக இருக்குது. இப்போ நான் பர்கர் செய்ய ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நான் 2 பர்கர் பன் எடுத்திருக்கேன். செஞ்சு வச்சுருக்க பேட்டி எடுத்திருக்கேன். தக்காளி, குக்கும்பர், கோஸ் எடுத்திருக்கேன். மயோனைஸ் எடுத்திருக்கேன். இந்த மயோனைஸ் உடைய ரெசிபி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கெச்சப் எடுத்திருக்கேன். நான் பர்கர் பன்னில் ஒரு பாதி பன்னை எடுத்து அதில் நான் கெச்சப் தடவிக்கிறேன். இப்போ நான் இதில் கோஸ் சேர்த்துக்கிறேன். கோஸ் மேலே நான் பேட்டியை வச்சுக்கிறேன். இந்த பேட்டி மேலே நான் 2 துண்டு குக்கும்பரும் 2 துண்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இன்னொரு பாதி பன்னில் நான் மயோனைஸ் தடவிக்கிறேன். இப்போ நான் மயோனைஸ் தடவின பன்னை அது மேலே வச்சிடுறேன். நான் இங்கே ஒரு பர்கர் செஞ்சுட்டேன். இன்னொரு பர்கரும் இதே மாதிரி செஞ்சுக்கிறேன்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பர்கர் நம்ம வீட்டிலேயே செஞ்சிட்டோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.